சண்டே ஆஃப்டர்நூன் இன்றைக்கி லஞ்ச் வந்து மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச கடலைப்பருப்பு மிக்சியில் ஆட் பண்ணி அது கூட வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சி இப்படி தட்டை மாரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா சுட சுட பருப்பு வடை ரெடி. இதுக்கப்புறம் மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மோர் கடைஞ்சி எடுத்துகிட்டு ஒரு மிக்சியில் தேங்காய், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சி அதை நம்ம கடைஞ்சி வச்சுருக்க தயிர் கூட ஆட் பண்ணிக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், காயப்பொடி 2 ஸ்பூன் போட்டு நல்லா திரும்பி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், 2 வெண்டைக்காவை நல்லா வறுத்துட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க மோர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்லேயே வச்சு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த வடையை ஒன்று ஒன்றா உள்ள ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு ஊற விட்டு எடுத்தோம்னா மோர் குழம்பு ரெடி. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.